உங்கள் சகோதரர் சிநேகத்தில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆமாம், சகோதர சிநேகம் ஒரு போதகன். இப்போ நமக்கு ஒரு பில்டிங், இதுதான் சபை, கரெக்ட் தானே? இந்த பில்டிங் சபை இல்லை. உங்களை நான் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பில் அந்த சகோதர சிநேகம் உண்மையாக இருக்குன்னா பில்டிங்கே இல்லை, ஒரு மரத்துக்கீழே வந்து இன்னைக்கு ஆராதனைன்னு சொன்னால் வந்து ஆராதிக்கணும். சில பேருக்கு பில்டிங் பெருசாக இருக்கணும், பார்க்கிங் பெருசாக இருக்கணும், உள்ளே வந்து எல்லா சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும், பார்க்கறதுக்கு அப்படியே அட்மாஸ்பியர் என்ன பண்ணணும், அப்படியே இழுக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் சபைக்கே வருவோம். அங்கே ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஒன்றும் இல்லை, அவர் என்னத்த பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு அவர், அப்படியே தேன் சொட்டுற மாதிரி அப்படியே தூக்கி அப்படியே இந்த சகோதரி எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள் தெரியுமா அப்படின்னு தூக்கணும் அவங்கள. அது இங்கே இல்லை, எனக்கு தெரியாது, வராது எனக்கு அது. நல்லா கவனிச்சிக்கங்க. அப்படி தான் இன்றைக்கி ஒரு கதா காலட்சேபம் மாதிரி ஏதோ ஒரு ஷோ நடத்துகிற மாதிரி, ஏதோ வந்து என்ன சொல்கிறது, மனம் மகிழ் மன்றம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இருக்குது. சகோதர சிநேகம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க எங்கே கூடணும்லாம் கூடுவாங்க, அதுதான் திருச்சபை. அல்லேலூயா. அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அங்கே வேறு எதுக்கு கடலை படித்தவர்கள், ஏழைகள், வசதியானவர்கள், இவங்க இப்போ பொறுப்பாளிகள், இவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எனக்கு தெரியல, அவங்களோட பழகலை அப்படிலாம் கிடையாது. சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரின்னா உங்களால் இயன்றதை நீங்கள் செய்வதற்கு பழகணும், அதுதான் சபை. அதை விட்டுட்டு எனக்கு இவங்க பழக்கலை, அவங்க பழக்கலை, இவங்க தெரியாது, அவங்க தெரியாது, அது சபை கிடையாது. அது நாளைக்கு நீங்கள் அப்படியே போவீங்க, நான் போகிற வேலை பார்த்துட்டு ஏதோ ஆயிடுச்சு அவங்களுக்கு, அப்படியே போவீங்க, சபைக்கு வராங்க ஆனால் எனக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களும் பார்த்துட்டு சபைக்கு வருவாங்க, இவர் எனக்கு பழக்கம் இல்லைன்னு போயிடுவாங்க. அப்படி தானே? இவங்க எங்கள் சபையை சார்ந்தவங்க, எனக்கு பங்கு இருக்குது, என் சகோதரன் என் சகோதரிங்கிற அந்த உணர்வு இல்லைன்னா நீங்கள் என்ன சகோதரன் என்ன சபை? ஒரு சபை பின்மாற்றத்துக்கு நேராக போகுதுன்னா அந்த சபை விசுவாசிங்க தான். ஒரு சபை முன்னேறுதுன்னு காரணம் யாருன்னா அந்த சபை விசுவாசிங்க தான். கொரிய திருச்சபை விசுவாசிகள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துன்னா அவங்களுக்கு பெரிய எய்ம். என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்லேருந்து ஒரு வயசான அம்மா வருதுன்னா அந்த சகோதரி, அங்கே போகிற சகோதரி பார்த்துட்டு அந்த காய்கறிலாம் தூக்கிட்டு போய் நேராக வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, யார் என்னன்னு விசாரித்து உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணட்டுமா? இவ்வளோ நேரம் மூட்டை தூக்கிட்டு வந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஜெபம் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களை தான் கேட்குறேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவ்வளோ நேரம் பையை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். யாரோ ஒருத்தவங்க வந்தாங்கப்பா, பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, வச்சாங்க, ஏதோ ப்ரேயர் பண்ணாங்க, இவங்க உண்மையாக போய் ஜெபம் பண்ணிட்டு இவங்க வீட்டில் போய் அவங்களா ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது கத்துறாங்க, கிரியை செய்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துடுவாங்கள்ல, கனெக்ட் ஆகுறாங்க. எப்படி நல்லா இருக்கு, சரியாயிட்டீங்களா? சரியாயிட்டேன். 2-3 முறை பேசும்போது அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்யப்படுகிறார்கள். அப்புறமா போய் நான் தானே உங்களுக்கு ஜெபம் பண்ணேன், நான் தானே உங்களை சுகமாக்கினேன், நான் சொல்றதை கேளு. இது சபைக்கு கேடு. இது ஆத்தும ஆதாயம் செய்யணும் உங்க வேலை. அவங்க யாரும் உங்களுக்கு என்ன இல்லை, அடிமை கிடையாது. அல்லேலூயா. அவங்க யாருக்கு அடிமைன்னா கிறிஸ்துவுக்கு தான் அடிமை. யாருக்கு அடிமை? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அடிமை. நானே அவருக்கு தான் அடிமை. உங்களை முழு அதிகாரம் செலுத்துவதற்கு எனக்கு உரிமை கிடையாது. உங்களுக்கு போதிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு. உங்க மேல முழு அதிகாரம் செலுத்த எனக்கு என்ன இல்லை. உங்களை கூப்பிட்டு 2 வைக்க முடியுமா? இன்னும் ரொம்ப பண்ற, சர்ச்சுக்கு வா, ரூம் வாங்க, தனி ரூம் இருக்கு, வாங்க உச்சு 4 வச்சு வெளுத்து வாங்க, அடுத்த வாரம் வரல அப்படின்னு சொல்ல முடியுமா? வசனத்தை சொல்ல முடியும், எச்சரிக்க முடியும். அதை நீங்க கேட்டு நடக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பலப்படுறீங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, சகோதர சிநேகத்தை எப்படி செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒரே திருச்சபையில 10 லட்சத்திற்கு மேலான மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க சபையை கெடுக்கிறீங்களா, சபையை வளர்க்குறீங்களான்னு பாருங்க.